ஒட்டுமொத்த ஒன்றியத்தையுமே ஆட்டி படைச்சிருக்கு இந்த அதிர்வலைகள். அவர் எப்போ பேசிட்டு போனாலும் பேசாமல் கடந்து போனாலும் அரசியலில் ஒரு வரலாறாக தான் இருக்குது. அது அவருக்காக இல்லை, அவரை பேசலை, அப்போ அவருக்கானது. அவர் பி டீம்னா திமுக ஏ டீமா? இவர் ஒரு அரசனுடைய முதல்வர், ஒரு அரசு விழா, அங்கே குடித்ததையும் கூத்தடித்ததையும் சொல்கிறாங்க, எல்லாம் உட்காந்து ரசித்து கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அவருக்கு பாரத ரத்னா விருது வேணும்னு யார் பரிந்துரை பண்ணுறாரு? யார்? தமிழக முதல்வர். தெருவில் மேடையில் பாடக்கூடிய பாடகன்ட்டையும் தெருவில் பாடக்கூடிய பாடல்கள்ட்டையும் ஆடல் பாடல் நிகழ்ச்சி போடுறவன்ட்டையும் காசு வேணும்னு கேஸு போட்டவர் அந்த இளையராஜா தான். அந்த மகான் தான் ஞானி. ஒரு ஸ்பீக்கர் ஒயரை கட் பண்ணி விடுற அளவுக்கு திமுக அவ்வளோ திறந்தாழ்ந்துருக்கா? திமுக திறந்தாழ்ந்து போயிடுச்சுன்றதுனால தானே மக்களுடைய எழுச்சி இந்த பக்கம் இவ்வளவு இருக்குது. அதே உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. லெஃப்ட் ரைட்டில் தானே மக்கள் நிற்கிறாங்க, நடுவில் போகிறாங்க. உங்களுக்கு மட்டும் நாங்கள் சுற்றி ஒரு 5000 பேரை நிற்க வச்சுக்கிறீங்க உங்கள் வேனை சுற்றி. யார்? அதாங்க காசு கொடுத்து ஸ்டாலின் வர அவங்கள ஒழுங்குபடுத்த முடியாதான்னு கேட்குறேன். ஏன் படுத்தணும்னு கேட்குறேன். நாங்கள் ஏன் ஒழுங்குபடுத்தணும்? யார் பயப்படுதா சொல்லுங்களேன், கொஞ்சம் லிஸ்ட் சொல்லுங்களேன். இல்ல நான் விஜய் பார்த்து யார் பயப்படுது லிஸ்ட் சொல்லுங்க. பிஜேபி பயப்படுது, அதிமுக பயப்படுது, திமுக பயப்படுது, இருக்கக்கூடிய அண்ணன் சீமான் பயப்படுது, எல்லாருமே பயப்படுறீங்க. ஒட்டுமொத்தமா தமிழக கட்சிகள் பயப்படுது. ஆமா. ஹோம்லேண்ட் பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் பேச இணைந்திருக்கிறார் தாவேக ஆதரவாளர் திரு ஜலீல் அவர்கள். வணக்கம். வாழ்த்துக்கள். தமிழ்நாடு மிரண்டு இருக்கு. வெள்ளிக்கிழமை ராமசாமி அப்படின்ற ஒரு படம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், வைதேகி காத்திருந்தால். அதனால சனிக்கிழமை விஜயா அப்படின்ற ஒரு விமர்சனம் இன்னைக்கு எழுந்திருக்கு. சனிக்கிழமை ஏன் அந்த நாட்களை யூகிச்சிருக்கீங்க? 16 நாட்கள், அதாவது 16 வாரங்களா? 16 சனிக்கிழமை. எதனால் இப்படி ஒரு பிரச்சாரம் அப்படின்னா ஒரு கட்சியில் சேர்ந்தால் ஒரு கண்டினியூவாக ஒரு 10 நாள் தொடர்ச்சியாக ஒரு பயணம் இருக்கும். ஆனால் நீங்கள் சனிக்கிழமை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணுறது காரணம் ஏதாவது ஒரு ஐடியாலஜி அதுக்கு பின்னாடி இருக்கா? இல்லை ஏதாவது விஜய்க்கு சனி பயிற்சி அப்படி ஏதாவது இருக்கா? இல்லை, அது வந்து பார்க்கக்கூடியவர்களுடைய கண்ணோட்டம். மஞ்சள் காமாலைக்காரனுக்கு பார்ப்பதெல்லாம் மஞ்சளாக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடங்களுக்கு போகும்போதுமே கூட்டம் வந்து கட்டுக்கடங்காத கூட்டம் தான் இருக்குது. நேற்று கூட நீங்கள் பார்த்துருக்கலாம். இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய படிப்பை கருத்தில் கொண்டு போகக்கூடிய இடங்களில் ஒன்று பொது விடுமுறை அறிவிக்கிறாங்க, இல்லை பள்ளி கல்லூரிகள் வந்து விடுமுறை கொடுக்குறாங்க கூட்டத்தின் காரணமாக. அந்த மாதிரி சந்தர்ப்பங்களை தாம் உருவாக்கிடக்கூடாதுன்றதுக்காகவும் எல்லா நாட்களிலும் வேலை செய்யக்கூடியவர்கள் இருக்காங்க. இப்போ கட்சிக்காக வருபவர்கள் இல்லை. அப்போ சனிக்கிழமை அப்படின்னும் போது இதை மக்களுக்கான இடையூறுகளை நிறைய தவிர்க்க முடியும். அதனால் அந்த மாதிரி எடுத்திருக்காங்கன்னு நான் பல முறை பேசியிருக்கேன், பல வீடியோக்கள்லையுமே சொல்லியிருக்கேன். இதையெல்லாம் கருத்தில் கொண்டு இப்போ காவல்துறை அந்த பாயிண்ட்டை கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுவுமே 12ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தின் வாசலில் தான் கொடுத்துருக்காங்க அந்த இடத்தையுமே. அதனால் வந்து இதில் வந்து உள்நோக்கமெல்லாம் ஒன்றும் கிடையாது. பொது நோக்கத்தோட தலைவர் தளபதி அவர்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு. நீங்கள் வந்து 365 நாளும் நீங்கள் போவீங்கன்றதுக்காக 365 நாளும் நாங்கள் போகணுன்றதெல்லாம் இல்லை. தொடர்ந்து 10 நாள் நீங்கள் போகிறீங்கன்றதுக்காக தொடர்ந்து 10 நாள்லாம் போகணுன்ற அவசியம் இல்லை. ஒரு தலைவர்களுக்கும் ஒரு கட்டமைப்புகள் இருக்குது. வைகோ பார்த்தீங்கன்னா எத்தனையோ கிலோமீட்டர் நடந்தார், நடைபயணமாக போனார், பார்த்துருக்கலாம். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய இதுவுமே இருக்குது. இப்போ ஏன் சொல்லப்போனால் இப்போது வைகோவாது அப்போ போனார். இப்போ சமீபத்தில் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய சகோதரர் அண்ணன் ஆம் ஆத்மியினுடைய தலைவர் வசீகரன் கூட ஒரு நடைபயணம் போனார், நீங்கள் பார்த்துருக்கலாம். புரியுதுங்களா? அந்த மாதிரி அவரவர்களுக்குன்னு ஒரு கட்டமைப்புகள் இருக்குது. அந்தந்த மாதிரி கட்டமைப்புகளில் அவங்கவுங்க பயணம் பண்ணுறாங்க. தன்னுடைய கட்சி மட்டும் நோக்கம் இல்லாமல் பொதுமக்களையும் கருத்தில் கொண்டு யாரும் பாதிக்கப்படக்கூடாதுன்றத நல்ல எண்ணத்தில் இந்த திட்டமிடுதல் அரங்கேற்றப்பட்டது. விஜயோட இந்த சுற்றுப்பயணம் பல விமர்சனங்களை நீங்கள் நினைக்கிற எதிர்கட்சியாக இருக்கட்டும், இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற கட்சிகளாக இருக்கட்டும், பல விமர்சனங்களை முன் வச்சுருங்க. நான் இதுக்கு பின்னாடி வரேன். முதல்ல இப்போது நீங்கள் பார்த்த தாவேகா தரப்பில் நீங்கள் உங்கள் தொண்டர்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? விஜய் சுற்றுப்பயணம் எப்படி இருந்தது? முதல்ல அதை சொல்லுங்கள். இல்லை, இப்போ சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? இப்போ வந்து புதுசாக ஒன்று நடக்குதுன்னா அதுக்கு 1000 சொல்லலாம். நான் வந்து டே 1லேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் இதில் என்ன பெரிய ஒரு இதை சொல்லிட முடியும்? அவன் இன்னும் 100 மடங்கு எழுச்சியாக தான் இருக்கான்.
மக்கள் வந்து இப்போ தன்னெழுச்சியாக வர கூட்டங்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு ஒவ்வொரு நாளும் சொல்றேன். கட்சி ரீதியான நீங்க இது தொண்டர்கள் போல கட்டமைப்புகள் கூட்டங்கள்லாம் எதிர்பார்த்தீங்களா? இந்த சுற்றுப்பயணத்துல இது மாதிரி கூட்டம் வரும், மாநாடு மாதிரி திரளுவாங்க அப்படின்ற ஒரு உங்களோட எண்ணம் நிறைவேறிச்சா? இல்ல நான் வந்து இன்னைக்கு இல்ல, கடந்த மாநாட்டுக்கு முன்னாடி அவர் கட்சியினுடைய பெயரை அறிவிக்கும் போதுல இருந்து, கொடி அறிமுகப்படுத்துவதற்கு முன்னாடியில இருந்து நான் பேசிக்கிட்டு தான் இருக்கேன். புரியுதுங்களா? அப்பத்துல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், இது தன்னெழுச்சியாக மக்கள் கூடுவாங்க அப்படின்றத நான் பதிவு பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். புரியுதுங்களா? சமீப காலத்துல எல்லா இடத்துலையுமே பதிவு பண்ணிட்டு இருக்கேன். இது மக்களுக்கான ஒரு முதல்வர் வந்திருக்கிறாரு, எளிமையான வீட்டு மகன் வந்திருக்கிறாரு, தன்னுடைய வலியும் வேதனையும் பசியும் பேசக்கூடிய ஒருத்தர் வந்திருக்கிறாரு அப்படின்ற இந்த தலைமுறைக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்திற்கான தலைவனா வந்து நிற்கிறாருன்றத நான் சொல்லியிருக்கேன். மக்கள் அப்போ பார்க்கக்கூடிய இடத்துல களத்துல நான் நின்னதுனால சொல்றேன், தன்னெழுச்சியாக வந்த கூடிய கூட்டம் அதிகம். நீங்க வந்து நின்ன அவ்வளோ பேருமே வந்து தாவேகா தொண்டர்கள் மட்டும் வந்துட்டாங்கன்றது இல்லை, மக்கள் தன்னெழுச்சியா வந்து நிற்கிறான். இதுதான் அங்க பேசும்போதெல்லாம் மாறி இருக்கு. இன்னைக்கு ஒட்டுமொத்த ஒன்றியத்தையுமே ஆட்டி படைச்சிருக்கு இந்த அதிர்வலைகள். அவர் எப்போ பேசிட்டு போனாலும், பேசாம கடந்து போனாலும் அரசியல்ல ஒரு வரலாறா தான் இருக்கு. அதை நீங்க தான், அவர் எதுவுமே பேசாம போயிடுறாரு, ஆனா அதை ஒரு மாசத்துக்கு பேசிட்டு இருக்கு எதிர்கட்சிகள். அவங்களுக்கு அதான் டைம் லைனா இருக்கு. இந்த முதல் சுற்றுப்பயணம், இந்த சுற்றுப்பயணம் போலவே வருகின்ற சனிக்கிழமை எல்லாமே நீங்கள் எதிர்பார்ப்பீங்களா இது போல ஒரு கூட்டத்தை? அதாவது மக்கள் இன்னைக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, நம்ம எதிர்பார்க்கிறோம் அப்படின்றதெல்லாம் இல்லை. தலைவர் தளபதியினுடைய வருகை நம்ம இங்கே எப்போ வருவார் அப்படின்ற ஒரு ஆவலை எல்லாத்துக்குமே அதிகப்படுத்தி இருக்கு. அப்போ மக்கள் பிரச்சனையை அங்கே எல்லாமே பேசுகிறாருன்றத அதிகப்படுத்தி இருக்கு. போகக்கூடிய மக்களுடைய வெள்ளத்தில் மிதந்து போகக்கூடிய ஒரு அளவுக்கு ஒரு கட்டமைப்பு தான் அங்கே இருக்குது. இன்னும் வரக்கூடிய காலகட்டத்தில் அடுத்தது குறிப்பிட்ட நேரத்துக்கு எப்படியெல்லாம் போக முடியும், இதையெல்லாம் இன்னும் எப்படி சரி செய்ய முடியும், போகக்கூடிய வழிநெடுக இருக்கக்கூடிய மக்களை சந்திக்காமல் போகிறதும் தவறாக விமர்சனங்களுக்கு உள்ளாயிடும் அப்படின்றது எல்லாமே இப்போ ஆலோசிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. நிச்சயமாக அதுக்கு ஒரு நல்ல தீர்வை வந்து அந்த ஒரு அப்போ அண்ணன் பொதுச் செயலாளர் தலைமையில் தலைவர் தளபதி அவர்களோட ஆலோசித்து அந்த முடிவை நிச்சயமாக அறிவிப்பார். தாவேகா விஜய் குறிப்பாக திமுக மட்டும் எதிர்த்து கேள்வி கேட்குறாரு, பாஜகவை கேட்கல, மற்ற கட்சிகள்லாம் கேட்கல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. இந்த சுற்றுப்பயணத்தில் பாஜகவும் விமர்சிருக்காரு. இதெல்லாம் ஒரு பேச்சளவில், அதாவது மற்றவங்களாம் கேட்குறாங்களே என்ற ஒரு பார்வையில் விமர்சனம் வச்சிருக்காரா, இல்லை தாவேகாவோட கொள்கை இதுதான் அப்படின்ற ஒரு விமர்சனம் வச்சுங்களா? இல்லை, முதல் மாநாட்டிலேயே பிரகடனப்படுத்தியிருக்காரு, பாசிசவாதிகளோடும் ஊழல்வாதிகளோடும் கூட்டணி இல்லைன்னு. அது என்ன பாசிசவாதிகள்? பிஜேபின்னு சொல்ல தைரியம் இல்லை, மோடின்னு சொல்ல தைரியம். அடுத்ததுல மோடிஜி கேக்குதாஜி, நீங்கள் பாசிசவாதிகள்னா இவர்கள்னா பாயசவாதிகளான்னு கேட்டார். எங்களை திமுகன்னு சொல்லலை. ஸோ இப்போ மடைமாற்றம் வேலைகளை தான் திமுக செஞ்சுக்கிட்டே இருக்கும். நம்ம பலமுறை சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி மக்களை மடைமாற்றம் செய்யணும், சிறுபான்மையினருடைய வாக்குகள் நம்ம கிட்ட தான் எப்பவுமே இருக்கணும் அப்படின்ற, சிறுபான்மையினருடைய வாக்கு அதிகப்படியாக திமுக கிட்ட இருந்துச்சுன்றதை நான் மறுக்கலை. புரியுதுங்களா? அப்போ அந்த மாதிரி ஒரு சூழலை அதை அவங்க கட்டமைக்கணும் அப்படின்னும் போது இறங்கினவன பாசிசவாதிகளை தான் விமர்சனம் பண்றாரு. புரியுதுங்களா? உங்களுடைய கொடுங்கோல் ஆட்சியை தான் விமர்சிக்கிறாரு. அப்போ இந்த மாநாடு நடக்கிறதுக்கு முன்பே சிஏக்கு எதிராக கண்டன அறிக்கை கொடுக்குறாரு. அதற்காக இப்போ என் வீட்டில் அதுக்கு ஆதரவாக நான் அவருக்கு போஸ்ட் போட்டேன். அதுக்காக என் வீட்டில் ரைடு வரைக்கும் நடந்தது. புரியுதுங்களா? அப்பவே அவர் நிற்கிறாரு, சிறுபான்மை மக்கள் பக்கத்தில் நிற்கிறாரு. இந்த சிறுபான்மையினருடைய வாக்குகள் திருப்பி காணாமல் போயிடக்கூடாதுன்ற ஒரு நோக்கத்துக்காக அவர் பிஜேபியை பேசலை. நீங்கள் எவ்வளோ நாளைக்கு தான் அந்த கையில் தண்ணி எள்ளி காற்றாற்று வெள்ளத்தை கை வச்சு தடுத்துட முடியும்? அது கரை புரண்டு ஓடிக்கிட்டு இருக்கு மக்கள் வெள்ளம். திருச்சியில் கடல் இல்லைன்னு சொன்னாங்க, ஆனால் மக்கள் வெள்ளம் நிரப்பிடுச்சு. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் ஒரு தன்னெழுச்சியும் கொண்டு வந்துட்டாரு, உருவாக்கிட்டாரு. சமகாலத்தில் மிகப்பெரிய ஒரு ஆளுமையாகவும் தலைவனாகவும் நிற்கிறாரு. அதை பார்க்கும்போது உங்களுடைய வயிற்றுச்சல்ல நீங்கள் உளறி கொட்டிக்கிட்டு இருக்கீங்க. அது அவருக்காக இல்லை, அவரை பேசலை, அப்போ அவருக்கானது. அவர் பி டீம்னா திமுக ஏ டீமா? அண்ணா திமுக நேரடியாக போய் நாங்கள் சரணாகதி அடைஞ்சிட்டோன்னு படுத்து கிடக்குறாங்க. இவர் பி டீம்ன்றது அவங்க சொல்றது திமுகவுடைய பி டீம். ஒட்டு மொத்தத்துக்கும் ஒரே டீம் அவர் தான். நீங்க எல்லாம் வீட்டுக்கு போறது உறுதி தான். திமுக அவனுடைய அரசியலே கேள்விக்குறியா மாத்துறாரு. காத்துருங்கன்னு சொல்றோம், அவ்வளவுதான். இன்னைக்கு தாவேகா தரப்புல தொண்டர்கள் எல்லாம் சோசியல் மீடியாவில் எல்லாருக்கும் தமிழ்நாட்டில் அல்லு கண்டுடுச்சு அப்படின்ற ஒரு வார்த்தையை பிரயோஜனம் இருக்காங்க. உண்மையாகவே உங்களை கண்டு திமுக அஞ்சுகிறதா, அதிமுக அஞ்சுகிறதா, சீமான் அஞ்சுகிறாரா,
இல்லை மற்ற கட்சிகள்லாம் அஞ்சுகிறதா? நேற்று கோயம்புத்தூரில் அண்ணன் சீமான் அவர்கள் மீட்டிங் போட்டிருக்காரு. கூட்டத்தில் அவர் என்ன பேசணும், எதை பேசியிருக்கணும்? உங்களுடைய கொள்கை என்னவோ அதை பேசணும். நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்க? நீங்கள் போடுற மீட்டிங்கில் ஒட்டு மொத்தத்துலேயும் தலைவர் தளபதியை தான் விமர்சனம் பண்ணுறீங்கன்னா நீங்கள் யாரை கண்டு அச்சப்படுறீங்க? அப்போ நீங்கள் யாரை அதிக விமர்சனம் செய்கிறீங்களோ அவர்களை கண்டு தானே அச்சப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய அச்சம் தானே அவர்களை பேச வைக்குது. அப்போ முதல்வர் போகிறாரு, ஒரு அரசு விழாவில் கூட்டத்தை கூட்டி வச்சிருக்கேன். இதெல்லாம் பேசுகிற மைக்கு கிடச்சா பேசுகிறதா? கமலஹாசன் பேசினார் பிக் பாஸ் ஷோவுக்கு போயிட்டு. பேசினாரா பேசலையா? இன்னைக்கு எல்லாம் கூட உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவர் ஒரு அரசனுடைய முதல்வர், ஒரு அரசு விழா, அங்கே குடித்ததையும் கூத்தடிச்சதையும் சொல்கிறாங்க. எல்லாம் உட்காந்து ரசித்து கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அவருக்கு பாரத ரத்னா விருது வேணும்னு யார் பரிந்துரை பண்ணுறாரு? யார்? தமிழக முதல்வர். யாருக்கு? குடிச்சு கூத்தடிச்சோம், இதை நாங்கள் பேச போகிறோம் அப்படின்னு மேடையில் அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி 2 ஆளுமைகளும் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டாங்களாம். அந்த ஆளுமை சொல்கிறார், இங்கே என்னுடைய நண்பர் ஸ்டாலின் தான் இங்கே சரியான ஆள். 4-5 வருஷத்துக்கு முன்னாடி இதை சொல்லலையே. 4-5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க? வெற்றிடம் இருக்குன்னு சொன்னீங்களா இல்லையா? ஏன் உளறீங்கன்னு கேட்குறேன். வயசாயிடுச்சுன்னா அமைதியாக உட்காருங்க. நடிச்சாங்களா, காசு கொடுத்தாங்களா, வாங்குனீங்களா, அதோட போயிடணும். இந்த தமிழகத்துக்கு அறிவுரை சொல்ற அளவுக்கு இங்க எவனும் முட்டாளா இல்லை மிஸ்டர் ரஜினிகாந்த்னு சொல்றேன். அரசியல் சூழல் கொடுத்து ரஜினி வாய் தரக்கூடாதா? கருத்துக்களை சொல்றதுக்கு அனைவருக்குமே உரிமை இருக்கு. கடந்த காலங்களில் நீங்க என்ன பேசுனீங்க? வெற்றிடம் இருக்குன்னு சொன்னீங்க, திமுகவை விமர்சனம் பண்ணீங்க. இன்னைக்கு திமுக தான் சரியான ஒரு கட்சி நீங்க பேசுறீங்க. நினைச்ச மாதிரி எல்லாம் பேசுவீங்களா? கமலஹாசன் அப்படிதான், இல்லை இளையராஜாவும் அப்படிதான். பிஜேபியில் இன்னைக்கு எம்பியா இருக்கிறாரு. என்னுடைய குழந்தைகளோட நேரம் செலவிட முடியல, என் குழந்தைகள்கிட்ட தான் நான் மன்னிப்பு கேட்கணும், அதனால தான் நான் அவர்கள்ட்ட நேரம் செலவிடாதனால தான் நான் அந்த சிம்பொனியை உருவாக்குனேன்னு சொல்றாரு. அப்படி இருந்தும் தெருவில் மேடையில் பாடக்கூடிய பாடகன்ட்டையும் தெருவில் பாடக்கூடிய பாடல்கள்ட்டையும் ஆடல் பாடல் நிகழ்ச்சி போடுறவன்ட்டையும் காசு வேணும்னு கேஸு போட்டவர் அந்த இளையராஜா தான். அந்த மகான் தான் ஞானி. ஐயா, நாங்கள் யாரையும் விமர்சனம் பண்ணுறதுக்கு வரல, சரிங்களா? தமிழக வெற்றி கழகத்தை பார்த்து அத்தனை பேரும் பயந்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க. ஆனால் இந்த கூட்டம் நிறைய விமர்சனங்களை சொல்லியிருக்காங்க. என்ன, சசிகலா கூட தான் பார்ப்பன ஆகிரகத்துல வந்தாங்க. அவங்க இங்கே சென்னை சேர 23 மணி நேரம் ஆச்சு. அவ்வளோ கூட்டம் ஸ்தம்பித்தது வண்டி. அவங்களுக்கான அதெல்லாம் வாக்கு வங்கி ஆயிடுச்சா? அவங்களுக்காக இன்னைக்கு போராடுறாங்களா? இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திருமாவளவனுக்கு சேராத கூட்டமா? திருமா போனாவே வழிநடங்கும். இது போல பல மடங்கு கூட்டம் அப்படியா? இது போல பல மடங்கு கூட்டம் நீங்க சொல்லுங்க, நான் ஏத்துக்கிறேன். நீங்க இப்ப நம்ம பேசுறோன்றதுக்காக எதை வேணா பேசுறோம். இல்ல, நான் என்ன கேட்கிறேன், சமகால அரசியல பேசுறீங்க, புரியுதுங்களா? கடந்த கால வரலாறுகளை பேசல, சமகால அரசியல்ல நானும் இருக்கேன். இல்ல இல்ல, நான் சொல்றேன், நானும் சொல்றேன். அன்பில் மகேஷ் என்ன சொல்றாரு? வாங்க, கூட்டமா வாங்க, சந்தோஷமா இருங்க, ஜாலியா இருங்க, ஒரு விடுமுறை மாதிரி ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போங்க. ஒன்னும் பெரிய சாதனை எல்லாம் சாதிக்கல. அதான் ஒரு விமர்சனங்கள் மக்கள் பக்கம் வருது. நான் அவருக்கு அவங்க அப்பா அன்பிலுக்குமே பதில் கொடுப்பேன், என்கிட்ட இருக்கு. ஏன்னா எங்க அப்பா திமுக இருந்தவர் தான், புரியுதுங்களா? அன்பில் மகேஷ் கொடுக்க மாட்டேனா? கொஞ்சம் இருங்க, பொறுமையா சொல்லுங்க, புரியுதுங்களா? முதல்ல நீங்க என்ன கேட்டீங்க? சசிகலா. ஒரு நிமிஷம் இருங்க. 23 மணி நேரத்தில் கடந்துட்டாங்களா சென்னையை? எத்தனை கிலோமீட்டர் பெங்களூர்ல இருந்து சென்னை? 300 கிலோமீட்டர். 350 கிலோமீட்டர். 350 கிலோமீட்டர் கடக்கிறதுக்கு இவங்களுக்கு எவ்வளோ நேரம் தேவைப்பட்டிருக்கு? 23 மணி நேரம் மேலே இருக்கு. 40 கிலோமீட்டர் கடக்கிறதுக்கு எவ்வளோ மணி நேரம் ஆயிருக்கு? எவ்வளோ நேரம் ஆயிருக்கு சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். இல்லை, நீங்க சொல்லுங்க. கிட்டத்தட்ட 14-15 மணி நேரம் ஆயிருக்கு. ஒத்துக்கிறீங்களா? அதாவது காலையில் 9:30 மணிக்கே அங்கே வந்துட்டாரு. அப்போது ராத்திரி 1 மணிக்கு முடியுது. கிட்டத்தட்ட 15 மணி நேரம் இந்த பயணம் நடந்திருக்கு. 40 மணி நேரத்தில் எது அளவுக்கு அதிகமான கூட்டம் நீங்கள் சொல்லுங்கள். அது அங்கே இருந்து வண்டி வேகமாக வந்துக்கிட்டு இருக்கு, வரக்கூடிய நடுவில் மக்கள் கூட்டம் இருந்துச்சு. காசு கொடுத்து ஒவ்வொரு கட்சிக்காரங்களும் ஆளை கூட்டு போனீங்க, எல்லாமே தெரியும், எல்லாம் பார்த்தவன் தான். என்ன காசு கொடுத்ததியா? காசு கொடுத்து ஆட்களை கூட்டிகிட்டு போனது, புரியுதுங்களா? அதனால அந்த கூட்டத்தோட இந்த கூட்டத்தை ஒப்பிடாதீங்க. என்ன, இது மக்களுக்காக தன்னெழுச்சியாக நிற்கக்கூடிய கூட்டம். இதை இல்லைன்னு சொல்ல முடியுமா? இல்ல, இப்ப இவ்வளவு காரணம் நடிகர் வந்தா பார்க்க தான் வருவாங்க, பார்த்துட்டு சந்தோஷப்பட்டு போங்க, என்ஜாய் பண்ணிட்டு போங்க, குதூகலிச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்றாரு அன்பில். யாரு? அன்பில் மகேஷ். மாசு இவர் உதயநிதி என்ன சொன்னாரு சொல்லுங்க? என்ன சொல்ல? போன வாரம் என்ன சொன்னாரு சொல்லுங்க. அதை உங்களுக்கு பாதி திமுக மறந்துடுவீங்களா? பாதி ஸ்டாலின். நீங்க
உச்சத்துல இருக்கிற ஸ்டார்னாரு. அப்ப போற வழியிலலாம் கூட்டம் நிக்குதே, நீங்க யாரு? ஸ்டாருக்காக வர்றது தானே, பார்த்து குதுகலிச்சுட்டு போறதுக்காக தானே வந்திருக்கிறாங்க உங்களை பார்த்து. நீங்களாம் அரசியல் பேசுறீங்க. எம்என்சி கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க, இன்னைக்கு வந்து கல்வித்துறையினுடைய அமைச்சர் ஆயிட்டீங்க. எப்படி உங்களுக்கு மட்டும் இதெல்லாம் பாசிபிள்? நான் என்ன கேட்குறேன், வரேங்க குதுகலிக்கிறீங்க, இதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க? நேரு சொன்னார்ல, அதையும் சொல்லுங்க. நான் திருச்சியில் தான் இருக்கேன், நான் அதெல்லாம் விட்டுருவேனா? எப்படி நடந்துச்சு? ட்ரௌசர் இல்லை, கோவணத்தை வரைக்கும் உருவிட்டான் தமிழக வெற்றி கழகத்தில். மக்கள் தன்னெழுச்சியாக கூடிட்டான் கூட்டம். உங்களால் ஒன்றும் பண்ண முடியல. என்ன பண்ணிட்டீங்க? ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணுறதும் கரண்ட்டை கட் பண்ணதெல்லாம் கேவலமான வேலையில், தண்ணியை கொடுக்க விடாம தடுக்கிறதும். யார் இதெல்லாம் திமுக செய்யுதுங்களா? யாரு? விஜய்க்கு எதிராக திமுக இதெல்லாம் செய்யுதுங்க. மைக்கு சரியா ஆதரவா கொடுத்து இல்ல மைக்கு ஆதரவா பிரச்சனை திமுக செஞ்சுதா? யாருக்கு? மைக் பாக்ஸ் ஆஃப் பண்ணது யாருங்க? கரண்ட்டை கட் பண்ணது யாருங்க? பாக்ஸ்ல போற ஒயரை புடிங்கி விட்டு அங்க போலீஸ்காரங்களை காவலுக்கு போட்டது யாருன்னு கேக்குறேன். நான் நிக்கிறேன் அந்த இடத்துல. காவல்துறை ஒரு தமிழ்நாட்டோட காவல்துறை உங்களை சுதந்திரமா செயல்பட்டு அப்படியா? அதனாலதான் இந்த இடத்துல கொண்டு வந்து முடக்கி வச்சிங்களா? எத்தனை ஆயிரக்கணக்கான பேர். நீங்க மட்டும் பிரச்சாரத்துக்கு நீங்க மட்டும் சுற்றுப்பயணத்துக்கு போற மாதிரி பேசுறீங்க. யாரு? எடப்பாடி உங்களுக்கு முன்னாடி துவங்கி இருக்காரு. அவருக்கு ஒரு நாள் என்னை காவல்துறை கட்டுப்படுத்துது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. கட்டுப்படுத்தினதானே சொல்லும். அவருக்கு தான் நீங்க ஒண்ணுமே சொல்லலையே. அதான் சகோதரர் சிடிஆர் நிர்மல்குமார் சொன்னாரு, திமுக வாழ்த்துக்கள், உங்கள் பயணம் வெற்றி பெற வாழ்த்துக்கள்னு சொல்லாம மட்டும்தான் பண்ணல. திமுக பெரிய எதிர்கட்சிங்க அதிமுக, அவங்களே எதுவும் செய்யல, அவர் பாட்டுக்கு சுதந்திரமா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. நல்லா புரிஞ்சுக்கீங்க. என்னவோ நீங்க இப்ப வந்துட்டு எங்களை காவல்துறை கட்டுப்படுத்துது, திமுக தரப்புல அழுத்தம் கொடுக்குதுன்னு சொன்னா யாருக்கு ஏத்துப்பா? அதாவது ஏத்துக்கிற மாதிரி பேசுங்க. உங்க கேள்விக்கு தான் வரேன், கேளுங்க நிதானமா, பயந்துராதீங்க. நம்ம அதிமுக பிரதான எதிர்கட்சியா இருந்துச்சு, பலம் பொருந்திய எதிர்கட்சியா இருந்துச்சு. உங்களுடைய கேள்வியில பதிலும் இருக்கு. இருந்துச்சுங்க, இப்ப இல்லை. அதெல்லாம் அடிச்சு உடைச்சாச்சு. எடப்பாடி போற கூட்டத்தை நீங்க பாக்கலைங்க. ஆமா, காசு கொடுத்து போறாங்களே, அதுதான் எல்லாம் கூட்டம் வந்தா காசு கொடுத்தாங்க. உங்களுக்கு மட்டும் தன்னிச்சையா வருது. மற்ற கட்சி கூட்டம் வந்ததுன்னா அதெல்லாம் காசு கொடுக்குற. இங்க காசு கொடுத்துதான் கூப்பிட்டோம்னு சொல்லுங்க, நீங்க நிரூபிங்கன்ற. அப்ப நீங்க நிரூபிக்கணும்ல. அதிமுக எல்லா மீடியாவும் தான் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப நீங்க சரியா பார்க்கலன்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, இப்பவும் சொல்றேன், இன்னைக்கு எதை சொன்னாலும், வாழ்க்கை ஒளிகை எதை சொன்னாலும் தலைவர் தளபதியை தான் சொல்லணும். அதுலலாம் மாற்றம் கிடையாது. அவரை சொல்லி தான் இங்கே நீங்கள் ஒட்டு மொத்தமாக நகர்ந்து போகணும். உங்களுக்கு வேற பேச்சே இல்லை, உங்களுக்கு பேசுறதுக்கு அரசியல் இல்லை. அவரை விமர்சிக்க தான் முடியும். விஜய் பற்றி பேசாதான் இன்னைக்கு தமிழ்நாட்டோட அரசியல். ஆமாம், வேற என்ன இருக்கு? வேற எதுவுமே இல்லையா? ஏன் பேச மாட்டீங்க? அவரை பற்றி பேசினா மட்டும்தான் அப்போ உங்களுக்கு ஓடுது படம். அவரை பற்றி தான் நீங்கள் செஞ்ச தவறுகளை அடைமாற்றம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. அவரை பற்றி பேசி தான் நீங்கள் எல்லாத்தையுமே மூடி மறைச்சிக்கிட்டு இருக்கீங்க. என்ன 14 வாரமும் இளையராஜாவுக்கு பாராட்டு விழா நடத்திடுவீங்களா? எப்படி? நீங்க ஒரு கதவை மூடுனா சுற்றுப்பயணத்துக்காக தான் இளையராஜாவுக்கு பாராட்டு விழா நடத்தினாங்களா? யாரு? திமுக. நான் வேற எதுக்காக இருக்கு? நீங்க எதுக்காக நடத்திட்டு போங்க. போராட்டம், சுற்றுப்பயணம், கௌரவப்படுத்துறாங்க. ஆமா, மிகப்பெரிய மாமேதை. குடிச்சிட்டு குத்தாட்டம் போட்டேன், இருக்கக்கூடியவர்கள்ட்ட எல்லாம் கிசு கிசு பேசினேன், அதை சொல்லி நான் ரசிப்பேன் அப்படின்னு சொன்னவர் மாமேதையா உங்களுக்கு? திருவனுடைய பார்வை எனக்கு புரியலையே. இளையராஜா ஒரு ஞானி இல்ல. உங்களுக்கு யாரு? இளையராஜா ஒரு ஞானி இல்லையா? இதை இந்த அரசு விழால பேசலான்னு 2 நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி விவாதிச்சுட்டு வந்து பேசுற, டிஸ்கஷன் பண்ணி திட்டமிட்டு இந்த நிகழ்ச்சியில பேசணும்னு பேசுறது வந்து ஞானியினுடைய வேலையா? ஐயா, ஏதோ சிறு வயசுல ஒன்று பண்ணணும், அதை போய் இப்போ ஞாபகப்படுத்தக்கூடாது. நம்ம மக்களை கண்ணியப்படுத்தணும். நம்மளை நம்பி வராங்க. ஒரு முதலமைச்சர் தலைமையில் நடக்குது. நாங்கள் 1000 விமர்சிச்சாலும் அவர் தானே முதலமைச்சர். அவருக்கான கண்ணியத்தை கொடுக்கணும்ல. 1000 தரந்தாலும் எந்த விமர்சனம் பண்ணலையே, கருத்தியால தானே பேசுகிறோம். அதை நீங்கள் பேசணும்ல. அப்போ நீங்கள் எவ்வளோ உச்சத்துக்கு நீங்கள் இருந்தாலும் கீழ்த்தனமான புத்தியை காட்டிட்டீங்கல்ல. அவங்களுடைய பேச்சு நடத்தி காட்டுது இல்லை, அது தவறானது இல்லை. மக்கள்கிட்ட போய் தவறாக சென்றடையும்ல. கருத்தியெல்லாம் சொல்லணும், எதை எங்கே பேசணுன்ற விவரம் கூட இல்லாத ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்க வந்தாருன்றதை நினைக்கும் போது வருத்தமாக இருக்குது. சரி, தாவேகாவுக்கு எது மாதிரியான கட்டுப்பாட்டுகளை திமுக அழுத்தம் கொடுக்குது? எப்படி அதெல்லாம் எதிர்கொள்கிறீங்க? எந்தெந்த மாவட்டத்தில் நடக்குதோ அந்தந்த மாவட்டத்தில் அந்தந்த அடுத்தடுத்த மாவட்ட செயலாளர் ஒரு வாரத்துக்கும் எந்தெந்த வாரம் எந்தெந்த மாவட்டத்தில் நடக்குதோ அந்தந்த மாவட்ட செயலாளர் எல்லாம் டைப்பரோட சுற்றிட்டு இருக்காங்க. என்னங்க பேசுறீங்க? திருச்சியில் அதுவும் காந்தி மார்க்கெட் எவ்வளோ பிஸியான இடம். நீங்கள் கேட்டிருக்கீங்க, கொடுத்துருக்காங்க. நாங்கள் கேட்டிருக்கோம், நீங்க கேட்கலையா? அனுமதி நீங்க கேட்கலையா? நீங்களா அந்த இடத்துக்கு இல்ல, அனுமதி கேட்கலையா? இல்ல, இன்னைக்கு திருச்சியிலேயே காந்தி மார்க்கெட் தாங்க மெயின் ஏரியா. இல்லைங்க,
அந்த இடத்த கொடுத்துருக்காங்க. நாங்க திருப்பியும் சொல்றோம், இடையூறுகளான இடத்த தமிழக வெற்றிக் கழகம் கேட்கல. காலியா வயல்வெளியா கேக்குறீங்களா? ஏங்க உங்களுக்கு எங்க இடையூறுகள் இல்லையோ அங்க கொடுங்கன்னு கேட்கிறோம். நீங்க தான் சொல்றீங்க இப்போ பிஸியான இடத்த தான் நாங்க கொடுத்துருக்கோம், பிஸியான இடத்தையே கேட்கலையே. நீங்க காட்சி பார்த்தீங்கன்னா, சுற்றுப்பயணம் முடிஞ்ச உடனே காட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா, போலீஸ் சொல்றதுலயும் நியாயம் இருக்கு. அவங்க தரப்புல விவாதம் இருக்கிறதுல அதுல சரி உடன்படுறத ஒரு கருத்தியல் ரீதியில என்ன நியாயம் இருக்கு? போஸ்ட்டை உடைக்கிறீங்க, போர்டை உடைக்கிறீங்க, எல்லாத்தையும் உடைச்சு துக்குநூறு ஆயிட்டு போயிருக்கீங்க. பாத்தீங்களா அந்த காட்சி? போஸ்ட்டை உடைச்சிட்டாங்க. நேத்து காந்தி மார்க்கெட்ல நீங்க பண்ண பிரச்சாரம் பண்ண இடத்துல எல்லாம் பாத்தீங்களா? ஐயா இங்க பாருங்க, நெருக்கடியான ஒரு இடத்துல கொடுக்குறீங்க, இருக்கக்கூடிய மக்கள் தன்னெழுச்சியாக வராங்க, வரக்கூடியவர்கள் அந்த பொது சொத்தை சேதப்படுத்துறீங்கல்ல. இல்ல, நான் பொது சொத்தை சேதப்படுத்துறதுக்கு தமிழக வெற்றிக் கழகத்தை சார்ந்தவன் தான் பண்ணான்னு சொல்லுங்க பார்ப்போம். திமுகவே உடைச்சிட்டு உங்க மேல பழி இருக்கலாம். இங்க பாருங்க, தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய பேரை அவப்பெயராக்கிறதுக்கு 1000 வழிகளை நீங்க கையாண்டுகிட்டு இருக்கிறீங்க. ஒரு ஸ்பீக்கர் பாக்ஸ் போடுறத கூட உங்களால ஏத்துக்க முடியல. அதுக்கு நன்றி கடனா காவல்துறை கட்டுப்பாடோட கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு அண்ணா சொன்ன கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அங்க காட்டுது. புரியுதுங்களா? நீங்க உங்க காக்கி சட்டையை காப்பாத்திக்கணும், மேலதிகாரிகளுக்கு சல்யூட் அடிக்கணும்ன்றதுக்காக இங்க நடக்கக்கூடிய ஜனநாயகத்தினுடைய மாற்றத்தை வேடிக்கையா இருக்குங்க. இருக்கும், உங்களுக்கு இருக்கதான் செய்யும். ஒரு ஸ்பீக்கர் ஒயரை கட் பண்ணி விடுற அளவுக்கு திமுக அவ்வளவு திறந்தாழ்ந்து இருக்கா? திமுக திறந்தாழ்ந்து போயிடுச்சுன்றதுனால தானே மக்களுடைய எழுச்சி இந்த பக்கம் இவ்வளவு இருக்கு. அதே உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இந்த கூட்டம், இதே மாதிரி ஒரு கூட்டம் திருச்சியில நடந்துச்சுன்னு நீங்க சொல்லுங்க. இந்த 25 ஆண்டுகள்ல, அதுக்கு முன்னாடி கூட போக வேண்டாம், இந்த 25 ஆண்டுகள்ல 21ஆம் நூற்றாண்டுல இவ்வளவு கூட்டம் வந்துருச்சுங்க, அன்னைக்கு நாங்க பார்த்தோம் அப்படின்னு சொல்லுங்க. இத்தனை ஆண்டு காலம் சோசியல் மீடியா வீட்டா இல்ல. இன்னைக்கு சோசியல் மீடியாவோட அரசியல் இன்னைக்கு ஓங்கி வளர்ந்துட்டு இருக்கு. அந்த அரசியல கையில எடுக்கிறீங்க. பாருங்க, நடத்துற மாநாடாகட்டும், திமுக நடத்துற மாநாடாகட்டும், கூட்டம் அலைமோதுது இல்லையா? ஏங்க, போன நாடாளுமன்ற தேர்தல் அப்போ சோசியல் மீடியா இல்லையா? போன சட்டமன்ற தேர்தல் அப்போ சோசியல் மீடியா இல்லையா? அதுக்கு முன்னாடி நடந்தப்போ இல்லையா? அம்மையார் ஜெயலலிதா இறந்தாங்களே அப்போ சோசியல் மீடியா இல்லையா? என்ன பேசுறீங்க? அதெல்லாம் இருந்துகிட்டு தான் இருக்கு. உங்க பக்கம் டெபாசிட் இல்லை, அதை நீங்க உணர்ந்துட்டீங்க. அதனால விமர்சனங்கள் 1000 பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. புரியுதுங்களா? மக்கள் ஒரு இடத்துல இவ்வளவுதான் கூட முடியும்னா அதை தாண்டி மக்களுடைய எண்ணிக்கை அதிகமாகுது. உங்க உளவுத்துறை என்ன பண்ணிச்சு தெரியாது? அவங்க உளவுத்துறைக்கு இவ்வளவு பேர் வருவாங்கன்னு சொல்லிட்டு 30 இடங்களை ரிஜெக்ட் பண்ணீங்கல்ல. ஏன் 30 இடத்த ரிஜெக்ட் பண்ணீங்க? அதுக்கப்புறம் தானே நீங்க இந்த இடத்த கொடுக்குறீங்க. இது அவ்வளவு பெரிய இடமும் இல்லைன்றது உங்களுக்கும் தெரியும், உளவுத்துறைக்கு தெரியாதா? ஒரு நியாயமா பேசணும். எப்படி வேணா விமர்சனம் பண்ணலான்றத விமர்சனம் பண்ணிடக்கூடாது. 4 பக்கமும் சந்தா இருக்கு, சந்துக்குள்ள போய் நின்றுக்கிட்டு இங்க முனையில நிக்கிறவரை பார்க்க முடியுமா? யதார்த்தத்தை பேசணும். பைபாஸ்லேயே கொடுத்துட்டு போங்க, ஒரே பாயிண்ட்டுங்க, அங்க பேசிட்டு நீங்க அங்க இருந்து கடந்து போங்கன்னு சொல்லுங்க. எங்க ரோட் ஷோவே கொடுத்துட்டு போங்க, 2 மணி நேரத்துல முடிங்கன்னு சொல்லுங்க. கூட 1 மணி நேரம் ஆனாலும் அப்படியே போயிட்டு போறாரு பைபாஸ். உங்களுக்கு நேரம் கொடுத்தது 10:45 காந்தி மார்க்கெட்ல பேசுறதுக்கு. நீங்க எத்தனை மணிக்கு வந்து பேசுனீங்க? எங்க மக்கள், அதுதான் சொல்றேன், மக்களுடைய தன்னெழுச்சி வர முடியல. மக்களுடைய கூட்டத்தை பாருங்க. நீங்க கட்டுப்படுத்த முடியாதா? உங்க தொண்டர்களை கட்டுப்படுத்த முடியாதா? உங்க தொண்டர்கள் தானே மக்களுடைய எழுச்சி. புரியுதுங்களா? அதை முடியவே முடியாது. அப்படிதான் நடக்கும். எங்க அதிமுகவும் திமுகவும் பிரச்சாரம் வச்சாங்கன்னா ரோட் காசு கொடுத்து கூட்டிட்டு வருவான். மோடி வந்தாரு, காசு கொடுத்து. ஆமா, லெப்ட் ரைட்ல தானே மக்கள் நிக்கிறாங்க, நடுவுல போறாங்க. உங்களுக்கு மட்டும் நாங்க சுத்தி ஒரு 5000 பேரை நிக்க வச்சுக்கிறீங்க உங்க வேனை சுத்தி. யாரு? அதாங்க காசு கொடுத்து ஸ்டாலின் அவங்கள ஒழுங்குபடுத்த முடியாதான்னு கேட்கிறேன். ஏன் படுத்தணும்னு கேட்கிறேன். நாங்க ஏன் ஒழுங்குபடுத்தணும்? காவல்துறை அனுமதி கொடுத்தது இல்ல. என்ன பண்ணிட்டீங்க? திருச்சி ஏர்போர்ட்ல எத்தனை மணிக்கு இறங்குனீங்க? இங்க பாருங்க, நான் அந்த கதையெல்லாம் இருக்கட்டும். எத்தனை மணிக்கு ஃபிளைட் வந்தது, எத்தனை மணிக்கு வெளியில வந்தாரு, வெளியில வந்தவர் எத்தனை மணிக்கு வண்டியில ஏறினாரு, அதுக்கப்புறம் எவ்வளவு நேரம் ஆமாச்சுன்றது எல்லாமே காவல்துறைக்கு தெரியும். என்ன தெரியுமா? நீங்க இங்க இருக்கிற கூட்டம் தாங்க அங்க வருது, வந்துட்டு போகுது அப்படின்னு சொல்றாங்க. இதை ஏன் இருந்துட்டு போகுது? அதுக்கு ஏன் பயப்படுறீங்க? யாரு பயப்படுதா சொல்லுங்களேன், கொஞ்சம் லிஸ்ட் சொல்லுங்களேன். இல்ல நான் விஜய் பார்த்து யாரு பயப்படுதா லிஸ்ட் சொல்லுங்க. பிஜேபி பயப்படுது, அதிமுக பயப்படுது, திமுக பயப்படுது, இருக்கக்கூடிய அண்ணன் சீமான் பயப்படுது, எல்லாருமே பயப்படுறீங்க. ஒட்டுமொத்தமா தமிழக கட்சிகள் பயப்படுது. ஆமா, வேற என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? வராருன்னா அனுமதி கொடுத்தீங்கல்ல, 5 வண்டி தானு. அப்ப காவல்துறை கட்டுப்பாட்டுல எடுத்திருக்கணும்ல, ஏன் எடுக்கல? காவல்துறையும் எங்க ஒழுங்குபடுத்தினா எங்களை நிக்க விடுறதுலன்னு நீங்களே சொல்றீங்க.
எங்களை வந்து கட்டுப்படுத்துறாங்க, திமுகவோட அழுத்தம் இருக்குன்னு சொல்றீங்க. சரி. அவங்களை இன்னைக்கு வந்து இந்த வேலை செய்யலன்னு அதையும் குற்றம் சாட்டு வைக்கிறீங்க. இவ்வளவு எப்படிதான் ஒரு தமிழக காவல்துறை நடக்கணும் சொல்லுங்க. எப்படிதான் நடக்கணும்னா 50 பேர் கூடுறதுக்கு தான் எடப்பாடி போய் பேசுறாரு, அதுக்கு அனுமதி கொடுத்துருக்கீங்களான்னு கேட்குறேன். முதலமைச்சர் வர ஃபங்க்ஷனுக்கு 50 பேருக்கு தான் அனுமதி கொடுத்துருக்கீங்களா? துணை முதலமைச்சர் வராரு, எதுக்காக வராரு? தேர்தல் பிரச்சாரம் தொகுதி வாரியாக வரேன், அரசு பயணமாலாம் வரல, நல்லா புரிஞ்சுக்கணும். தேர்தல் பிரச்சாரத்துக்காக வரேன், தொகுதி வாரியாக மக்களை சந்திக்க போகிறேன். இது என்ன நிகழ்வு? இதுக்கு இவ்வளோ போலீஸ் பாதுகாப்பு எப்படி கொடுத்தீங்க? இதுக்கு வந்து எப்படி நேரம் கொடுத்தீங்க? எல்லா இடத்துலையும் எப்படி இதுக்கு அனுமதி கொடுத்தீங்க? எப்படி கிடச்சிது? அப்போ உங்களுக்குன்னா ஒரு நியாயமா? உங்களுக்கு தனி சட்டமா? அம்பேத்கர் எழுதின சட்டம் இல்லை, தனியாக ஒரு சட்டம் உங்கள் அப்பா தாத்தா எழுதி கொடுத்துட்டாரான்னு கேட்குறேன். எப்படி 50 பேர் அனுமதியா? சிரிப்பா இல்லை இதெல்லாம் கேட்டால்? வெறும் தாவாக்காவுக்கு 50 பேருக்கு மட்டும்தான் அனுமதி கொடுத்துருக்காங்களா? 5 காரு, அந்த வண்டியோட கேரவனோட வரத்துக்கு 5 காரு, சுற்றுப்பயண வாகனத்தோட வரத்துக்கு 5 காரு, அதை தாண்டி அந்த இடத்துல பேசக்கூடிய இடத்துல 50 பேர். ஊடகவியலாளராக சொல்லுங்கள், நீங்கள் திமுகவா கூட இருங்க, எனக்கு பிரச்சனை இல்லை, பேசுங்க. இது 50 பேருன்றது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா? அந்த இடத்துல இவ்வளோ பேர் தான் நிற்கணும். 100 பேர் 500 பேரை சொல்லுங்கள், அதெல்லாம் ஏற்புடையதாங்க? கூட்டம் வருன்றது காவல்துறைக்கு உளவுத்துறைக்கு தெரியாதா? எத்தனை உளவுத்துறை அதிகாரிகள் தொடர்ச்சியாக தமிழக வெற்றி கழகத்தோட பயணம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியாத எவ்வளோ கூட்டம் வரும்னு? சரி சார், வாரம் சனிக்கிழமை எந்த ஏரியா, எப்படியெல்லாம் பிளான் பண்ணியிருக்கீங்க? எப்படி பிளான் பண்ணியிருக்கிறோன்ற பாருங்கள். நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கோமோ அதை சொல்லிட்டோம். நீங்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்துகிறோன்ற பேரில் காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, புரியுதுங்களா? மக்கள் தன்னெழுச்சியாக கூடிக்கிட்டு இருக்கிறான், இதை நீங்கள் தான் அனுபவிக்கணுன்ற. உப்பு தின்னவன் தானே தண்ணி குடிக்கணும், உப்பு தின்றிருக்கீங்க தண்ணி குடிங்கன்றேன். இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான் பொறுப்பேற்றுக்கணும்னு சொல்கிறேன். தமிழக வெற்றி கழகம் இதுக்கு பொறுப்பேற்றுக்கணுன்ற எந்த அவசியமும் கிடையாது. தமிழக காவல்துறை பொறுப்பேற்கணும். ஆமாம், வேற என்ன பண்ணணும்? ஸ்பீக்கர் ஒயரை ஆஃப் பண்ணி அந்த இடத்துல பாதுகாப்பு போட தெரியுது இல்லை, இந்த ஸ்பீக்கர் ஆன் பண்ணிடக்கூடாதுன்றதுக்கு. கரண்ட்டு கட் பண்ணணும்னு தெரியுதுல்ல, இவ்வளோ விசுவாசமா? இதெல்லாம் சிரிப்பா இல்லையா கேட்டா? இந்த அதிகாரங்கள் 2026 தலைவர் தளபதி அவர்களோட முன்னாடி மண்டியிடும் சொல்லிடுற. இந்த அதிகார திமிர்கள் அத்தனையும் மண்டியிடும். அதிகாரம் ஒருபோதும் யாருக்கும் சொந்தமா இருக்காது. இது மன்னராட்சியும் கிடையாது, இவர்கள் குடும்பத்துக்கு மட்டும்தான் வார்த்து கொடுக்கணுன்றதுக்காக. இன்னைக்கு அதிமுக உடஞ்சிருச்சு, அடுத்தது நம்ம தான்றத கனவுல இருந்தீங்க. உங்களுடைய கனவு கோட்டையை மலைக்கோட்டையில் வச்சு அடிச்சு முடிச்சிட்டாரு. என்ன, இங்கே நான் தான் குறுநில மன்னர்னு சொன்னவங்களெல்லாம் கோவணத்தை வரைக்கும் உருவிட்டாங்க மக்கள் இன்னைக்கு. என்ன, இன்னைக்கு அதே பேட்டியை திருப்பி கொடுக்க சொல்லுங்க, நேருகிட்ட போய் மைக்கு போடுங்க, வாழ்த்து சொல்றாரு அன்பில் மகேஷ். இன்னைக்கு வந்த கூட்டத்துக்கெல்லாம் வாழ்த்துக்கள், அரசியல் படுத்துங்க. நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க இத்தனை நாள்? 2 வருஷமா இவங்க கட்சி நடத்துகிறாங்க, தமிழக வெற்றி கழகம். இத்தனை வருஷம் நீங்கள் என்ன பண்ணீங்க? இத்தனை லட்சம் பேரை அரசியல் படுத்தாமல் யார் அரசியல் படுத்தலை? குடிச்சவனுக்கும் கூத்தடிச்சவனுக்கும் பாரத ரத்னா விருது கொடுக்கணுன்றார முதலமைச்சர், இவர் அரசியல் படுத்திட்டாரா? அவருக்கு அரசியல் இருக்கா? இவ்வளவு மக்கள் தன்னெழுச்சியாக வந்த பிறகும் இது வந்து வருவாங்க போவாங்க, வீட்டுக்கு அனுப்புவாங்க, காத்துக்கிட்டே இருங்கன்னு சொல்றேன். நேற்று நடந்த அரசு விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு விளக்கம் கொடுத்தாரு. விரைவில் மாநில உரிமை காக்கும் ஆட்சி மத்தியில் அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ ஆட்சியை அமைக்கிறது யாருன்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். மோடி தலைமையில் ஆட்சி நடந்துருக்கு. இது விரைவில் மாற்றம் வருமா? நீங்கள் உங்கள் தரப்பில், தாவேகா தரப்பில் இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, தமிழக வெற்றி கழகத்தினுடைய தரப்புலன்னு இல்லை, என்னுடைய பார்வையிலான ஒரு பதிலை தான் இதுக்கு தர முடியும். மாநில சுயாட்சியை காக்கக்கூடிய, உரிமையை காக்கக்கூடிய ஆட்சி அமையும்னு சொல்லியிருக்காரு இல்லையா? இது வந்து மத்திய அரசுக்கு எதிரான ஒரு கருத்தை சொல்வது போன்ற ஒரு தோற்றத்தையும் ஒரு பிம்பத்தையும் தான் இவர் காட்டுவார். அதெல்லாம் இவரால் ஒன்றும் பண்ண முடியாது. அதெல்லாம் பண்ணணும்னா தமிழக வெற்றி கழகம் தான் தமிழகத்தில் ஆட்சியில் இருக்கணும். வரக்கூடிய காலகட்டத்தில் வரக்கூடிய தேர்தலை சந்திக்கும் போது அதற்கான இவர் சொன்ன அத்தனையுமே நடக்கும். புரியுதுங்களா? மாநில உரிமைகள் பறிக்கப்படாததுக்கு தமிழக வெற்றி கழகம் எந்த அளவுக்கு நிற்கிதுன்றதான் நீங்கள் பார்க்க முடியும். மாநிலத்தினுடைய உரிமை எந்த விதத்திலையும், இவர்கள் எல்லாமே மாநில உரிமைகள்லாம் தாரவாத்தவர்கள், இவர்கள் அதிமுககாரலாம். அதனால இவங்கெல்லாம் வந்து பேசுகிறதெல்லாம் இன்னைக்கு ஆட்சி பறி போயிடுன்ற பயம் வந்துருச்சு.
இன்னைக்கு தலைவர் தளபதி அவர்கள் முன்னாடி பின்னாடி தன்னெழுச்சியாக கூடக்கூடிய கூட்டத்தை பார்த்து இவர்களுக்கெல்லாம் தூக்கம் கனவெல்லாம் கலைஞ்சு போச்சு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. மக்களுடன் ஸ்டாலின், உங்களுடன் நான், மக்கள் முதல்வன் திட்டம், இந்த என்னது ஓரணியில் தமிழ்நாடு, மக்களை மீட்போம், தமிழகத்தை காப்போம், மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போமா, இந்த பயணம் அந்த பயணம், இதெல்லாம் ஒரு பக்கம். இந்த அன்புமணி அவர்கள் ஒரு பயணம் போகிறாரு, சீமான் அவர்கள் ஒவ்வொரு பயணமாக போய்கிட்டு இருக்கிறாரு. அதுக்கெல்லாம் தான் இது பண்ணி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாமே. இந்த பாஜகவை விமர்சிப்பது போல, பயமுறுத்துவது போல அதெல்லாம் இவரால் ஒன்றுமே முடியாது. ஐபி வீட்டில் ரைடு வந்தவொடனே முதல்வர் எங்கே இருந்தார்? எங்கே இருந்தார்? டெல்லி போனாரா இல்லையா? ஏன் போனீங்க? உங்களுடைய எல்லா தில்லு முள்ளும் மக்களுக்கு தெரியும். அதனால் நீங்கள் இதெல்லாம் பாசாங்கு வேலையெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன். ஓபிஎஸ் அவர்கள் நேற்று ஒரு அறிக்கை விட்டிருக்கார். விரைவில் விஜய் தாவேக கட்சியில் இணைக்கும் வாய்ப்பு அரங்கேறும் அப்படின்னு இருக்கார். அது எப்படி பார்க்குறீங்க? அது அவர்களுடைய சொந்த கருத்து. அவர் வந்து ஒரு முன்னாள் முதல்வரை இருந்திருக்கிறாரு, துணை முதல்வராக இருந்திருக்கிறாரு, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்திருக்கிறாரு. இன்றைக்கும் அதுக்கான வழக்குகள் போய்கிட்டு இருக்கு. கட்சி சின்னம் யாருக்கு அப்படின்றது திரும்பவும் நீதிமன்றங்கள் எடுத்திருக்கு. பாஜக வந்து என்னெல்லாம் சூட்சமங்கள்லாம் பண்ணுன்றது எல்லாமே கூட இருந்து பார்த்தவர் தான் அவர். புரியுதுங்களா? அதனால அது அவருடைய சொந்த கருத்து. அவர் தமிழக வெற்றி கழகத்துக்கு வருவதற்கு நான் என்ன கருத்து சொல்ல முடியும்? அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் கருத்து சொல்ல முடியும். புரியுதுங்களா? வரப்போறன்றதுக்கு அவர் தான் பதில் சொல்லணும். நன்றி. வாழ்த்துக்கள்.